عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த தர்பியா எனும் பயிற்சி வகுப்பிலே தௌஹீதும் தர்பியத்தும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்ததின் நோக்கமே நாம் அந்த ஒரு இறைவனுக்கு மட்டும் அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த ஒரு இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்வது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எதை இறை செய்தியாக இறைவன் புறத்தில் இருந்து நாம் பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரை வாழ்வதற்குரிய வழிகாட்டுதல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை செய்தியாக நமக்கு தந்திருக்கின்றான். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது திருமறை குர்ஆனும் நபி மொழியும். இந்த இரண்டின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவு என்ன? நாம் எல்லோருக்கும் தெரியும், இந்த உலகம் என்பது கண்மூடி விழிப்பதற்குள் அது கடந்து போய்விடும். இன்றைக்கு ஒருவருக்கு வயது 50 என்று சொன்னால் அவர்கிட்ட போய் கேளுங்க, இந்த 50 வருஷம் எப்படி போச்சு? கண்மூடி முழிக்கிறதுக்குள்ள கடந்து போச்சு. ஒரு 8 வயசு குழந்தைகிட்ட போய் கேளுங்க, உனக்கு இந்த 8 வருடம் எப்படி கழிந்தது? ரொம்ப சீக்கிரமாக எனக்கு கழிந்து விட்டது. ஒரு 100 வயது ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த 100 வயது உள்ளவரிடம் கேளுங்கள், நீங்கள் இந்த உலகம் உங்களுக்கு எப்படி சென்றது? கண்மூடி முழிப்பதற்குள் எனக்கு 100 ஆண்டுகள் கடந்து விட்டது என்று சொல்வார்கள். இன்றைக்கு வயோதிகர்களாக இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு காலத்தில் இளமையாக இருந்தவர்கள், நன்றாக சுறுசுறுப்பாக இயங்கியவர்கள் தான். இன்றைக்கு இளமையாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் 25 ஆண்டு காலம் கழித்து விட்டால் அவங்க வயோதிக பருவத்தை அடைய போறாங்க. இந்த உலகம் என்பது நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகம் கண்மூடி முழிப்பதற்குள் அது நம்மை கடந்து போய்விடும். நம்முடைய வாழ்க்கை என்பது மறுமை தான். நம்முடைய வாழ்க்கை மறுமையில் அதற்கு முடிவு என்பதே கிடையாது. மறுமை வாழ்க்கைக்கு முடிவு என்று ஒன்று உண்டா? கண்டிப்பாக கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்வையும் மரணத்தையும், இந்த உலகத்தில் நாம பிறக்கிறோம், நம்ம சாகிறோம், இந்த ரெண்டும் எதற்கு? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார்?
இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் யார் என்று பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த துன்யா. இந்த உலகம் என்பது நம்மை சோதனை செய்வதற்காக. நாம் எதற்காக அல்லாஹ் நம்மை படைத்தான்? நமக்கு மறுமை என்ற நிரந்தரமான வாழ்க்கைக்காக. மறுமை வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது, முடிவே கிடையாது. கோடான 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 கோடி ஆண்டுகள் ஆனாலும் மறுமைக்கு முடிவு கிடையாது. சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் அங்கே வயது ஏறவே செய்யாது. சரியான வயது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிரந்தரமான வயது. அந்த வயது அங்கே ஏறவே கிடையாது. ஒரு காலத்தில் ஒருவனுக்கு ஒரு சின்ன பையனா இருப்பான், அவனுக்கு தனக்கு மீசை முளைத்து விடாதா என்று அவன் ஏங்கிக்கிட்டு கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சின்ன வெள்ளை முடி வந்துட்டுனா ரொம்ப கவலைப்படுவாங்க. சார் வெள்ளை முடி எட்டி பார்த்துட்ட, நம்ம வயோதிகத்தை நோக்கி நாம் போக போகிறோமே, என்னத்தை கவலைப்பட்டாலும் ஒரு நேரத்தில் அவரே முடிவுக்கு வந்துடுவார். முடி சொட்டையாக போயிடும். சரி முடிதானே போகுது, மசுறு தானே போகுது, உசுரா போகுது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவர் வயோதிக பருவத்தை அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். ஒரு நேரத்தில் சாப்பாடு சாப்பிடும்போது இதில் கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்குது, இதை தின்னா பிரஷர் கூடிடும், இதை தின்னா சுகர் வந்துடும் அப்படின்னு பயப்பட வந்துடும் வச்சுக்கிடுங்க, நம்ம வயோதிக பருவத்தை என்ன செஞ்சிட்டோம், நெருங்கிட்டோம். ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் அந்த கவலையே கிடையாது. சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு சொன்னோம்னா அங்கே நமக்கு நோய் என்பதே கிடையாது, சளி என்பதே கிடையாது, மலம் ஜலம் கழித்தல் என்பதே கிடையாது. அங்கே ஒரே வயது தான். எத்தனை ஆண்டுகள்? 100 ஆண்டுகளா, 1000 ஆண்டுகளா, கோடி ஆண்டுகளா? காலிதீன ஃபீஹா அபதா. அவர்கள் சொர்க்கத்திலே என்றென்றும் நிரந்தரமாக நிலையாக இருப்பார்கள். சரி, இதற்கு நேர் ஆப்போசிட் நரகம். நரகம் என்ன? லா யமூத்தூன ஃபீஹா வலா யஹ்யா. அங்கே அவர்கள் சாகவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள். நரகத்தில் சாவு என்பதே கிடையாது. இந்த உலகத்தில் நாம் என்னதான் கஷ்டப்பட்டாலும், ஒரு கேன்சர் நோயாளியை போய் சந்திக்க போயிருந்தோம். அவர்கிட்ட நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்முடைய மனப்பயிற்சியை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்ம நோயில் வாடும்போது யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் நமக்கு அது எடுபடாது. ஏன்னா சில நேரங்களில் சில நோய்க்கு 24 மணி நேரமும் வலிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருந்தால் கூட ஒரு 100 பேர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பிச்சை எடுத்து கடன் அடைச்சிடலாம். வலியை யார் பங்கு வைக்க முடியும்? யோசித்து பாருங்க. வலியை பங்கு வைக்க முடியுமா? நாம் வேதனையில் வாடும்போது என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம், நீ கொஞ்சம் வலி எடுத்துக்கம்மா, பிள்ளைக்கு கொஞ்சம், மற்றவங்களுக்கு வலியை பிரித்து கொடுக்க முடியுமா? பிரித்து கொடுக்க முடியாது. நமக்கு வேதனை நமக்கு தான். அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ ஒருவர் பயங்கரமான கேன்சர் அவருக்கு, அவர் நாங்கள் சந்திக்க போகும்போது அவர் சொல்கிறாரு, அழுகுறாரு, எனக்கு 24 மணி நேரம் வலித்து கொண்டே இருக்கு, வேதனை தாங்க முடியலை. அப்போ நம்ம சொல்லுவோம், பொறுமையாக இருங்க, அல்லாஹ்வுடைய சோதனை. என்ன பாய் பொறுமை? அல்லாஹ்க்கு என்ன பாவம் செஞ்சேன்? இப்படி பேசாதீங்க, இது குஃப்ரில் கொண்டு போய் தள்ளிடும். இந்த மாதிரி பேசாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது தர்பியத் எடுக்கணும், தௌஹீதில் தர்பியத் எடுக்கணும், தௌஹீதின் மீது பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி எடுக்கவதை வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இறுதி நிலை நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடிய நிலை. ஏன் நரகத்தில் யமூத்தூன ஃபீஹா வலா யஹ்யா. அங்கே வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். அல்லாஹ்க்கு இணை வைத்துக் கொண்டு நாம நரகத்தில் போய் விழுந்துட்டோம் வச்சுக்கிடுங்க, நரகவாதிகளுடைய நரக வாழ்க்கை என்பது ஒருபோதும் அதற்கு முடிவே கிடையாது. இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா. நரகம் என்பது அது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. லித்தாகீன மஆபா. எவர்கள் வரம்பு மீறி வாழ்கிறார்களோ அவர்கள் தங்குமிடமாக நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. லாபிசீன ஃபீஹா அஹ்காபா. அதிலே அவர்கள் யுகம் யுகம் யுகமாக தங்கிக் கொண்டே இருப்பார்கள், முடிவே கிடையாது. அல்லாஹ் காப்பாற்றும். நரக வாழ்க்கை என்ன கிடையாது? முடிவே கிடையாது. யாருடைய நரக வாழ்க்கைக்கு? இணை வைத்தவனுடைய நரக வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. அப்ப மறுமை நாள்ல முடிவே இல்லாத நிரந்தரமான அந்த மறுமையில நம்மை நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் நிரந்தரமான சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் தௌஹீத் மட்டும்தான். தௌஹீத்னா என்ன? தௌஹீத் ஜமாத் அப்படி பேர் வச்சுட்டா தௌஹீதா?
இன்றைக்கு தர்காவை இறந்தவர்களிடம் போய் கையேந்தக்கூடியவர்கள் கூட ஏகத்துவ மெஞ்ஞான சபைன்னு வைப்பாங்க. ஏகத்துவம்னா என்ன அர்த்தம்? ஓரிரை கொள்கை. சிலையை வணங்குற மாதிரி சமாதிகளை போய் வணங்குவார்கள். அதற்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பேர் ஏகத்துவ மெஞ்ஞான சபை. ஏகத்துவம் என்ற அந்த ஞானத்தை சொல்லித்தரக்கூடிய சபை, தௌஹீதை சொல்லித்தரக்கூடிய சபையா, ஷிர்க் போதிக்கக்கூடிய சபை. தௌஹீத் என்பது பெயரில் அல்ல. தௌஹீத் என்பது அது நாம் நம்முடைய உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை, நாம் பெறக்கூடிய பயிற்சி. இன்றைக்கு தௌஹீதில் அதிகமானவர்கள் தங்களை தௌஹீத் என்று சொல்லிக் கொண்டாலும் தௌஹீதில் தர்பியத் இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். என்ன தர்பியத்? அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டும் என்ற தர்பியத் நம்மிடம் இல்லை. அல்லாஹ்வின் மீது எப்படி தவக்குல் வைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை நம்மிடம் இல்லை. இந்த சபையில் நான் கேட்கிறேன், ஒரு செக் பண்றதுக்கு ஒரு சிலர் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டு விட்டால் அல்ஹம்து சூரா வச்சு நான் முதல்ல ஓதி பார்த்தேன், அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது நம்மள இருக்கிறோமா? உதாரணத்துக்கு யாராவது கை தூக்கி எனக்கு ஏதாவது வலி வந்துட்டுனா அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, சரி அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் இறைவன் மீது உள்ள தவக்குல், தௌஹீதுடைய பயிற்சி என்பது இல்லாத மக்களாக அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் மீது தவக்குல் இல்லை. அல்லாஹ்வை எப்படி பார்க்கிறார்கள்? மனிதனால் எது முடியாதோ அது அல்லாஹ்வாலும் முடியாது. அதிகமான முஸ்லிம் நம்பிக்கை. ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு வச்சுக்கிடுங்க, தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய செய்தியை கேள்விப்படுறோம். எதுக்குப்பா அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? இனிமே எனக்கு வாழ்க்கையில் யார் இருக்கா? எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இந்த உலகத்தில் வாழவே முடியாது, எனக்கு எல்லாமே நெருக்கடி ஆகிவிட்டது, எனவே நான் சாகிறேன் என்று சாகக்கூடிய முஸ்லிம்களை எப்படி கேள்விப்படுறோமா இல்லைங்களா? அல்லாஹ் மீது எப்படி தவக்குல் வைக்க வேண்டும் என்ற பயிற்சி நம்மிடம் இல்லை. அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டும் என்ற பயிற்சி இல்லை. அல்லாஹ்வை பற்றிய பயம் நம்மிடம் இருந்தால், அல்லாஹ்வை பற்றிய அச்சம் நமக்கு இருந்தால், நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்கின்ற எச்சரிக்கை உணர்வு நம்மிடம் இருந்தால், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற பயம் இருந்தால், நாம் ஒருபோதும் சுபூ தொழாமல் தூங்கவே மாட்டோம். அதுதான் உண்மையான பயம். ஒரு தொழுகையை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் சொன்னாங்க, மன் ஃபாத்தத்துஹு ஸலாத்துல் அஸ்ர், யாருக்கு ஒரே ஒரு அஸ்ர் தொழுகை தவறிவிட்டதோ ஃபகஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு, அவன் தன்னுடைய செல்வத்தையும் குடும்பத்தையும் பறிகொடுத்தவனை போன்றவன். ஒரே ஆக்சிடென்ட்ல நம்முடைய குடும்பம் எல்லாம் மௌத்தாயிடுச்சு, நம்முடைய செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அது எவ்வளவு பெரிய மனக்கவலையை அவனுக்கு உண்டாக்குமோ அது போன்ற மனக்கவலை எங்க உண்டாகும்? நாளை நரகத்தில் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு அவனுக்கு ஏற்படும். ஒரு தொழுகையை விட்டால், வாழ்நாள்ல ஒரே ஒரு அசர் தொழுகையை விட்டால் இவ்வளவு பெரிய பாதிப்பு. அவ அல்லாஹ்வை பற்றிய பயம், அந்த தௌஹீத் தான். அல்லாஹ்வை பயப்படுவது தௌஹீத், அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பது தௌஹீத், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது தௌஹீத், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடுவது தௌஹீத், அல்லாஹ்விற்கு மட்டும் பயப்படுவது. இறைவனை பயம் என்கின்ற ஒரு வணக்கம் இருக்கிறது. சாதாரண யதார்த்தமான பயம் என்பது அது வணக்கம் அல்ல. அல்லாஹ்வை நாம் எப்படி பயப்படுவோமோ அதுபோன்று வேறு எதற்கும் பயப்படாமல் இருப்பது தௌஹீத். ஆனால் இதற்கான பயிற்சி நம்மிடம் இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியை நாம் கொடுத்திருக்கிறோமா? உண்மையிலேயே உலகத்துக்காண்டி படக்கூடிய கவலையில் கடுகளவு கூட நாம் மறுமைக்காண்டி படுவது கிடையாது. 1000 பேசினாலும் சரி, அல்லாஹ் பார்த்தோம். ஆனால் மறுமைதான் நிரந்தரமானது. ஆனால் தன்னுடைய பிள்ளை 1ஆம் கிளாஸ்ல 10,000 ரேங்க் எடுத்துட்டான், ஒரு வகுப்புல 50 பேர் இருக்கிறாங்க, உங்க பிள்ளை 48வது ரேங்க் எடுக்குது, 40வது ரேங்க் எடுக்குது, 2வது ரேங்க் எடுக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த பெற்றோருக்கு வரக்கூடிய ஆத்திரத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், என் புள்ள 1ஆம் கிளாஸ்ல பாஸ் பண்ணி என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியம் கிடையாது. ஆனால் நாம் நினைக்கிறோம் 1ஆம் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா தான் அவ 2ல ஃபர்ஸ்ட் எடுப்பா, 3ல ஃபர்ஸ்ட் எடுப்பா, அப்படியே மேலே வந்து நிறைய மார்க் எடுத்து நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்சு 25 வருஷம் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அல்லது 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு
நம்முடைய கவலை எங்க? 1ஆம் கிளாஸ்லேயே 1ஆம் கிளாஸுக்கு சீட் வாங்குறதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டி பிள்ளையை கொண்டு போய் சேர்க்கிறான். என்ன கவலை? எதிர்கால கவலை. 25 ஆண்டுகள் கழித்து என்னுடைய பிள்ளை சம்பாதிக்க வேண்டும், நன்றாக சம்பாதிக்க வேண்டும், நன்றாக உலகத்தில் வீடு மனைகள் வாங்க வேண்டும், வாகனங்கள் வாங்க வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். உண்மையிலேயே இதற்கு நாம கவலைப்படுற மாதிரி கோடி மடங்கு எது கவலைப்பட்டாகணும்? மறுமை கவலைப்பட்டாகணும். அந்த கவலை நம்மிடம் இருக்கிறதா? அந்த கவலை நம்மிடம் இல்லை என்று சொன்னால் நாம் தௌஹீதுல தர்பியத் எடுக்கல, பயிற்சி எடுக்கல. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு தௌஹீத் பயிற்சியை நல்லா கொடுத்தார். தௌஹீதை பற்றி ஹதீஸை சொன்னார். அல்லாஹ் இணை வைக்க கூடாது அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்துட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாணவர்கள்ட்ட கேட்டார், என்னுடைய மாணவர்களே, அப்துல் காதர் என்ன செஞ்சாருன்னா ஒரு கோழியை வாங்கிட்டு போய் தர்காவில் போய் அறுத்து பண்ணிக்கிட்டு வர்றாரு. அப்படியே உஸ்தாத் சார், அவர் இந்த அளவு கூட மார்க்கு தௌஹீத் தெரியாமல் இருக்கிறாரு அப்படின்னு அந்த மாணவர் சொல்லிட்டாங்க. அடுத்தவர் கேட்டார், எங்கள் ஊரில் ஒரு ஃபாத்திமா இருக்குது, அந்த ஃபாத்திமா எல்லாரும் கூட தப்பாக நடக்குது அப்படின்னு அவங்க வந்து பாரு ஆத்திரம், அப்படியா விடக்கூடாது, ஊரை கூட்டு அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அந்த அசர் சொன்னாராம், உங்களுக்கு தௌஹீத் பயிற்சி பத்தாது, தௌஹீத் பயிற்சி பத்தாது. ஒரு பெண் விபச்சாரியாக இருந்தால் கூட அவள் திருந்து விட்டால், நாய்க்கு தண்ணீர் கொடுத்து விட்டால், அல்லது அவள் பாவ மன்னிப்பு கேட்காமலேயே மரணித்து விட்டால், அவள் இணை வைக்காவிட்டால் அவள் எங்கே தப்பித்து விடுவாள்? நிரந்தர நரகத்தை விட்டு தப்பித்து விடுவாள். அது விபச்சாரம் சிறுபாவம் நான் சொல்லல, விபச்சாரம் பெரும்பாவம். ஆனால் விபச்சாரி கூட எங்கே சென்று விட முடியும்? சொர்க்கம் சென்று விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விபச்சாரத்தையே தொழிலாக செய்த ஒரு பெண்ணை அவள் அல்லாஹ்வுக்காக ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தாள் என்பதற்காக அல்லாஹ் மன்னித்து அவளை சொர்க்கத்திற்கு அனுப்பினான். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ஆனா அல்லாஹ்க்கு இணை வைத்து விட்டு மரணித்தால், அல்லாஹ்க்கு ஷிர்க் வச்சுட்டு மௌத்தாயிட்டா, அதனுடைய பாதிப்பு என்ன? அப்ப இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் குர்ஆன் அடிப்படையில், சுன்னா அடிப்படையில் தௌஹீதின் மீது பயிற்சியை பெற்றிருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் திருமலை குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்குகிறது. சஹீஹுல் புகாரியிலே 3429வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த ஆயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, நான் பிறந்ததில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாவமே செஞ்சதில்லை, யாராவது கை தூங்க. சரி, நான் பிறந்ததிலிருந்து ஒரே ஒரு மாசம், எத்தனையோ மாதம் கடந்து போயிருக்கு, ஒரு மாதம் நான் எந்த பாவமே செய்யல, யாராவது கை தூங்க. நானும் தூக்க மாட்டேன். சரி, இன்னைக்கு வந்து நான் எந்த பாவமே செய்யல, யாராவது கை தூங்க. பொய் சொல்ல முடியாது. என்ன அல்லாஹ் சொல்லிட்டான், இப்னு ஆதம் யுக்திவு பில்லைலி வன்னஹார், மனிதனே நீ இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறாய். நம்ம என்ன பாவம் செய்யறோம் நமக்கே தெரியாதுல்ல. நாம வந்து அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் ஏராளம். ஒரு தொழுகையில வந்து சரியா ஒரு செயலை செய்யாட்டா கூட அது நமக்கு பாவமா மாற வாய்ப்பு இருக்குது. அப்ப யாருமே நம்ம பாவம் செய்யாத ஆத்மாக்கள் கிடையாது. சரிதானே? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிலுதுமின் ஃபஉலாயிக லஹுமுல் அம்னு ஃபஹும் முஹ்ததுன். எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு கடுகளவு பாவம் செய்யவில்லையோ, அநியாயம் செய்யவில்லையோ, அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, சொர்க்கம். அல்லாஹ்வை நம்பினா மட்டும் போதாதான், அணு அளவு பாவம் செய்யாம மௌத்தானா தான் அவங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரே ஒருவராவது சொர்க்கம் போக முடியுமா? ஒரே ஒருவர் சொர்க்கம் போக முடியுமா? ஏன்னா ரசூலுல்லாஹ் கூட சில பாவங்கள் செஞ்சிருக்கிறாங்க. நபிமார்கள்ட்ட பெரும் பாவங்கள் வராது. உதாரணத்துக்கு சொல்றேன், அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்ற கண் தெரியாத சஹாபி வரும்போது அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும்போது ரசூலா கடுகெடுத்தார், முகம் திருப்பினார். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அபஸ வதவல்லா அன்ஜாஹுல் அமா. ஒரு கண் தெரியாத மனிதர் வந்தபோது அவர் கடுகெடுத்தார், முகத்தை திருப்பிக் கொண்டார். அல்லாஹ் நபிகள் நாயகத்தை கண்டிக்கிறான். நபிகள் நாயகத்திடமும் பாவம் வந்திருக்கிறது.
மனைவிமார்களை திருப்தி அடையும் நபிமார்கள்ட்ட பெரும் பாவங்கள் வராது. அறியா பிழைகள் அவங்கள்ட்ட ஏற்படும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யார் ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல கடுகளவு அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்கு தான் சொர்க்கம். சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், நம்மளை யார் தான் அநியாயம் செய்யாதவங்க? யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது. உலகத்தில் பிறந்ததிலிருந்து பாவம் செய்யாத ஆத்மாக்கள் யாருமே கிடையாது. நபிமார்கள் உட்பட எல்லோரும் பாவம் செய்வார்கள். நபிமார்கள்ட்ட பெரும் பாவங்கள் வராது. சிறு பாவங்கள், அறியா பிழைகள் நபிமார்களிடம் வரும். அல்லாஹ் சுட்டி காட்டியவுடன் உடனே சரணடைந்து விடுவார்கள், திருத்திக் கொள்வார்கள். அப்போ அல்லாஹ் சொன்ன இந்த ஆயத்து சொன்னவன சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப நபியா நாயகம் சொன்னாங்க, என்னுடைய தோழர்களே, இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன தெரியுமா? ஈமான் கொண்டு கடுகளவு கூட அநியாயத்தை கலக்கக்கூடாது என்று சொன்னால் நாம பாவமே செய்யக்கூடாது அர்த்தம் கிடையாது. பாவம் நம்ம செய்வோம். கடுகளவு அநியாயம் என்று அல்லாஹ் சொல்வது, அல்லாஹ்க்கு இணை வைப்பது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். என்னுடைய மகனே, நீ அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே. அல்லாஹ்விற்கு இணை வைப்பது மாபெரும் அநியாயம், மாபெரும் அநியாயம். அது சின்ன ஷிர்க் பெரிய ஷிர்க்லாம் கிடையாது. அல்லாஹ்க்கு நாம எந்த இணை வைத்தாலும், சிலையை வணங்கினாலும் மாபெரும் அநியாயம். ஒரு தாயத்தை தொங்க விட்டாலும் மாபெரும் அநியாயம். ஷிர்க் நமக்கு எந்த ரூபத்தில் வந்தாலும் அது மாபெரும் அநியாயம். வமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறாரோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், தடுத்து விட்டான். வமவாஹுன் நார், அவனுடைய ஒதுங்குமிடம் நரகம். வமாலில் ஸாலிமீன மின் அன்சார், அந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாகவும் இல்லை. இன்னல்லாஹு லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். அவ்வளவு கொடூரமான குற்றம் இணை வைத்தல் என்பது. இதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலையும் தௌஹீதின் மீது தர்பியத் கொடுத்தாங்க. தௌஹீதின் மீது தர்பியத், நாம் அந்த தர்பியத்தை பயிற்சியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ற ஒரு நபி தோழர், சின்ன வயது, நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலத்தில் ரொம்ப சின்ன வயசு. அப்பா சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, சின்ன பையனுக்கு, யா குலாம் இஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக, அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ சரியாக நடந்து கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்க்கு இணை வைக்க கூடாது, சரியாக நம்ம நடக்கணும். அல்லாஹ் 5 தொழுகையும் சரியாக நடக்கணும். ரமதான் மாத நோன்புல சரியாக நடக்கணும். கடமையான ஹஜ் வசதி இருந்தால் சரியாக நடக்க வேண்டும். ஜக்காத்தை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். பெற்றோரை கவனிக்க வேண்டும், உறவினரை கவனிக்க வேண்டும், மனைவியை கவனிக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ சரியாக நடந்து கொண்டால் யஹ்ஃபதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? நம்மளை பாதுகாக்கிறதுக்காண்டி நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான். அதனால என்னமோ நான் வந்து பரிசுத்தவான் மாதிரி நீங்க நினைச்சிடக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிறா கேட்ட உடனே நான் என்னமோ தேவதூதன் நீங்க நினைச்சிடாதீங்க. நான் சொல்லக்கூடிய உபதேசம் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான். அல்லாஹ் எல்லாருடைய ஈமானையும் பாதுகாக்க வேண்டும், எல்லோரையும் அல்லாஹ் பலப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ சரியாக நடந்து கொண்டால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதுல்லாஹ், நீ அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் விஷயத்தில் சரியாக நடந்து கொள். தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை நீ உன் கண் முன்னால் காண்பாய், அல்லாஹ்வுடைய உதவியை கண் முன்னால் காண்பாய். அல்லாஹ்ட்ட கரெக்டா நடந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய உதவி கையில வரும். நான் காலமெல்லாம் கையேந்தினேன், அல்லாஹ் என்னை கண் முழிச்சு பார்க்கலங்கிற சிற்கான வார்த்தை நம்ம கிட்ட வராது. நாம் அல்லாஹ்வின் விஷயத்தில் நம்முடைய பார்வையில் அல்லாஹ் ஞானமிக்கவன். அல்லாஹ் உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் ஒரு வினாடியில் உதவி செய்ய வேண்டும் என்றால் ஒரு வினாடியில் அல்லாஹ் உதவி செய்வான். அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கயவன் தவறாக நெருங்கி செல்லும் பொழுது அவர் அல்லாஹ்விடம் கையேந்தி மீண்டும் அவன் பிடிக்கப்படுகிறான். இறைவா, இவன் செத்துவிட்டால் அவனுடைய கொலைப்பழி என் மீது விழுந்து விடும், உடனே சரியாகின்றான். அந்த கயவன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நெருங்க முடியவில்லை. ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்று அடிமை பண்ணி அன்பளிப்பாக கொடுத்தான். அது நீண்ட நெடிய வரலாறு. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி உடனடியாக கிடைத்தது. என்ன காரணம்? தௌஹீத், நம்பிக்கை, அல்லாஹ் மீது நம்பிக்கை, அல்லாஹ் மீது நம்பிக்கை.
3 மனிதர்கள் ஒரு குகைக்குள் செல்கின்றார்கள். பயங்கரமான மழை காலம், இரவு நேரம், காடு, கத்தினால் கூட யாருக்கும் கேட்காது. மிகப்பெரிய பாறை அந்த குகையை அடைத்துக் கொள்கிறது. கல்ல சக்தி கிடையாது, கத்தினாலும் வெளியே கேட்காது. கடுமையான காரிருள், தன் கையை கூட பார்க்க முடியாத இருள். அந்த 3 பேர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, நாம செஞ்ச நற்செயல்களை வைத்து அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். அல்லாஹ்வுடைய உதவி மனித பார்வையில் ஒரு 10 நாள் கழிச்சு அவங்க வந்தா அவங்க உயிரோடு இருக்க முடியுமா? ரப்பல் ஆலமீன் நம்மை கைவிடவே மாட்டாங்க. ஒவ்வொரு துவா செய்றாங்க. முதல் துவா செய்த மறு வினாடி பாறை விலகியதா இல்லையா? அத கேள்வி. நபியா சொல்றாங்களா இல்லையா? ஒரு ஆள் துவா செய்றாரு, பாறை விலகுகிறது, காற்று வருகிறது. இன்னொருவர் துவா செய்கிறார், இன்னும் பாறை விலகுகிறது, லேசாக வெளியில் உள்ள வெளிச்சம் வருகிறது. இன்னொருவர் துவா செய்கிறார், பாறை உருண்டு விழுகிறது. எப்படி அல்லாஹ்ட்ட கையேந்தவுடனே அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைத்தது? நாம நினைக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை என்ன? ஏன் ரப்புட்ட கேட்டா, அல்லாஹ்ட்ட கேட்டா, இன்றைக்கு 100க்கு அதிகமான மக்களுடைய 80% முஸ்லிமுடைய எண்ணம் என்ன? அல்லாஹ்ட்ட கேட்டா சடங்கு. என்னுடைய இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திருப்பீர்கள். பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்மிடம் ஈமானிய உறுதி, தவக்குல் நம்மிடம் இல்லை, தௌஹீத் தர்பியத் இல்லை, அவ்வளவுதான். இல்ல என்னுடைய வாழ்க்கையில நான் துவா கேட்டு அற்புதத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியும் வச்சுக்கிறீங்க. எனக்கு அப்படி ஒரு விஷயமே நடந்ததில்லை. நம்மளை பக்குவப்படுத்தணும். நம்ம கிட்ட சரியான தவக்குல் இல்லை, தௌஹீதின் மீது பயிற்சி இல்லை. ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். நபியா நாயகம் சொன்னார்கள், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள். துவா செஞ்சு எதை கேட்டாலும், துவா சில நேரங்கள்ல அற்பமான, அற்பத்திலும் அற்பமானதா இருக்கும். நமக்கு தர்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நான் பல நேரங்கள் அப்படி அனுபவிச்சிருக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல நிற்போம், ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் தேவைப்படும். 5 ரூபா கொடுத்தா பேனா கிடைச்சிடும். ஒரு பேப்பர் நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது. ஒரு பேக்கில் கூட பழைய பேப்பர் என்ன செஞ்சிருப்போம், மடிச்சு வச்சிருவோம். தேடி பார்க்கல, பேக்கில் ஒரு பேப்பரை காணும். ஒரு 5 ரூபா பேனா இல்லை, கடை எங்கேயும் இல்லை. நமக்கு காசு இருந்தாலும் வாங்கிறதுக்கு முடியல. இப்ப 5 ரூபா பேனா தானே. இப்ப நமக்கு தேவைப்படுற நேரத்தில் நமக்கு கிடைக்காவிட்டால், எந்த படைப்பும் இல்லாவிட்டால் எப்படி கிடைக்கும்? நம்ம கிட்ட கோடி ரூபாய் இருக்கலாம், சில நேரங்களில் தண்ணி இல்லாம போயிடும். தண்ணி என்பது நமக்கு சர்வ சாதாரணம், கிடைக்கும் போது அதனுடைய அருள் தெரியாது. அப்ப அந்த தண்ணி இல்லாத நேரத்தில் ஒரு சொல் தண்ணி தர்றது யாரு? நம்ம எப்போது ஏசியில் வாழ்ந்து கொண்டிருப்போம். எங்கேயாவது போகும்போது யாருமே இல்லாத இடத்துல ஒரு மயக்கம் ஏற்பட்டு விழுந்து விடுவோம். நம்மை பார்ப்பதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள், கத்தினாலும் யாரும் வர மாட்டார்கள். நாம் விழுந்து கிடக்கக்கூடிய இடம் கூட யாருக்கும் தெரியாது. அப்ப யார் உதவி செய்வாங்க? நம்முடைய கோடிகள் காப்பாற்றுமா? நம்முடைய மாளிகைகள் காப்பாற்றுமா? அப்ப நாம அற்பமாக இருந்தால் கூட துவா செஞ்சு கேட்கிறியா? அல்லாஹ்ட்ட கேளு, உங்களுடைய இறைவன் தருவான். ஒரு சாதாரண மனுஷன் உங்க பேனாவை கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனா மனுஷன் துவா செஞ்சு கேட்க மாட்டோம்ல, கேட்டா ஷிர்க்ல. அத்துவா ஹுவல் இபாதா, துவா என்பதுதான் வணக்கம். நாம துவா என்கிற வணக்கத்தை அல்லாஹ்வை தவிர யாரிடமும் செய்துவிடக் கூடாது. நீ எந்த உதவி தேடினாலும் அல்லாஹ்விடம் உதவி தேடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம அவன்ட கெஞ்சுறத அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். இது தௌஹீதுடைய பயிற்சி. அல்லாஹ் நம்ம கெஞ்சி பார்த்திருக்கிறோமா? யாருக்காவது வீட்டில் ஒரு நோய் வந்துடும், 5 லட்சம் ரூபாய் செலவாகும் டாக்டர் சொல்லிட்டாரு. வாட்ஸ்அப்பில் அப்படியே மெசேஜ் அனுப்புவோம், பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாரும் உதவி செய்யுங்க, எல்லாரும் உதவி செய்யுங்க. ஒரு பணக்காரர்கிட்ட போய் கெஞ்சுவோம், எங்கள் வசதியே இல்லைங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இப்படிலாம் எங்கள் கணவர் முடங்கிட்டாரு, எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை, எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்லுவோம். எதுக்காண்டி சொல்றீங்க?
நம்முடைய கஷ்டத்தை புள்ள சொன்னா அவர் மனசு இறக்கப்பட்டு என்ன செய்வாரு, உதவி செய்வாரு, கொஞ்சம் கூடுதலா தருவாரு. ரப்புட சொல்லி பார்த்திருக்கிறோமா? நம்மை படைத்த இறைவனிடம் சொல்லி பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனையையும் நம்முடைய ரப்பிடம் சொல்லி அழுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அது என்ன தெரியுங்களா? அழுதாத்தான் தருவாங்கிறது இல்ல, அவனை நாம் எஜமானாக ஏற்றுக்கொண்டோம். நம்முடைய ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு அசைவும் நம்முடைய இறைவனின் நாட்டப்படி நடக்கிறது என்ற அந்த நம்பிக்கை அதில் வெளிப்படும். தௌஹீதுடைய பயிற்சி அதில் இருக்கு. ஜக்கரியா நபி துவா கேட்கிறாரு, அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை தான் கேட்டு போகலாம். அவர் சொல்றாரு, ரப்பி இன்னி வஹனல் அதுமு மின்னி, அல்லாஹ் என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது. அல்லாஹ்க்கு தெரியாதா? இவர் வயசாளி ஆயிட்டார்கள், அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ்க்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்வதை விரும்புகிறான். யா அல்லாஹ் என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாகிவிட்டது. இறைவா என்னுடைய தலைமுடி எல்லாம் நகையால் மின்னுகிறது. எனக்கு பிள்ளை இல்லையா அல்லாஹ்? எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்திற்கு மார்க்கத்தை சொல்வதற்கு ஒரு வாரிசு இல்லை. நீ என்னை தனியாளாக விட்டு விடாதே, உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு குழந்தையை கொடு என்று அந்த துவாவை கேட்பதற்காக அல்லாஹ்விடம் தன்னுடைய ஏழாமை எல்லாம் அவர் ஒப்பிக்கின்றாரே. தான் இறைவன் முன்னால், இறைவா உனக்கு அடிமை என்று இறைவனுடைய சன்னிதானத்தில் சரணடைகின்றாரே. அப்படி நாம் சரணடைந்தால் நாம் தௌஹீதில் பயிற்சி பெற்றிருக்கிறோம். சூரத்து நூஹ் எடுத்து பாருங்க. சூரத்து நூஹ் நபி அல்லாஹ்ட்ட செய்த துவா என்று கடைசி நாள்ல இருந்தா வரும். அல்லாஹ்ட்ட ஒவ்வொன்றா அவர் சொல்வார், இறைவா இன்னி தஅவுது கௌமி லைலா வ நஹாரா, என் சமுதாயத்தை இரவு அழைச்சேன், பகல் அழைச்சேன். அல்லாஹ்க்கு தெரியாதா? அவர் என்னமெல்லாம் செய்தார் என்பது அல்லாஹ்விற்கு தெரியாதா? எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட சொல்வார். யா அல்லாஹ் எங்கள் சமுதாயத்தை இரவு அழைச்சேன், யா அல்லாஹ் பகல் அழைத்தேன், இறைவா ரகசியமாக அழைத்தேன், இறைவா பகிரங்கமாக அழைத்தேன், இறைவா நான் கூப்பிடும் போது சில ஆளுக்கு காதை பொத்திக்கிறான், துணியை வச்சு சுத்திக்கிறான், அப்படி சொல்லிக்கிட்டே வருவார் எல்லா சம்பவத்தையும். இந்த மாதிரி அல்லாஹ்ட்ட பேசி இருக்கிறோமா? நம்ம நூஹ் நபி பேசினாரு, ஜக்கரியா நபி பேசினாரு. இது போன்று நம்மை படைத்த இறைவனிடம் நாம் பேசி இருக்கிறோமா? யா அல்லாஹ் நான் இத்தனாம் தேதி இந்த ஊருக்கு போனேன், எனக்கு காலில் அடிபட்டுடுச்சு, இந்த டாக்டரை கொண்டு போய் காட்டினேன். என் அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். ஆனால் அல்லாஹ் நாம் அவனிடம் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி கேட்ப அல்லாஹ் விரும்புகிறான். நம்முடைய ரப்பு நாம் அவனுக்கு அடிமையாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அது நபியான சொன்னாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் முதலில் அல்லாஹ்விடம் கேள். வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ எந்த உதவி தேடினாலும், துவா செஞ்சு உதவி கேட்கிறீங்களா? எந்த உதவியா இருக்கட்டும், துவா செஞ்சு கேட்டா அல்லாஹ்ட்ட மட்டும் கேளுங்க. நபி அண்ணா சொன்னார்கள், லவ் அன்னல் உம்மத இதா இஜ்தமஉ அலா அன் யலுர்ருக பிஷைஇன் லம் யலுர்ருக இல்லா பிஷைஇன் கதபஹு அல்லாஹு அலைஹி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து, அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் உனக்கு எழுதிய கேடு மட்டும் தான் உன்னை வந்தடையும். நம்பிக்கை, தௌஹீதுடைய ஆழமான நம்பிக்கை. உலகம் எல்லாமே திரண்டு நிற்கட்டும். ஃபிரௌனுடைய கூட்டம் மூசா நபியுடைய சமுதாயம் அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், இரவோடு இரவாக என்னுடைய மக்களை, இஸ்ரவேல் சமுதாய மக்களை அழைத்துக் கொண்டு நீ செல், கடல் குறுக்கிடும், கடலில் அவர்களுக்கு நீ உலர்ந்த ஒரு பாதை, ஈரமே இல்லாத பாதையை நாம் ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். ஃபிரௌன் உங்களை பிடித்து விடுவான் என்று பயப்படாது, அல்லாஹ்வுடைய வாக்கு. மூசா நபிக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான். மூசா நபி இரவோடு இரவாக வயோதிகர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், சின்னஞ்சிறார்கள், அவர்களிடம் படைபலம் கிடையாது, அவர்களிடம் வாழ்வீச்சு கிடையாது, அம்புகள் கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது, முற்றிலும் பலவீனமான கூட்டம், முற்றிலும் பலவீனமான கூட்டம். ஃபிரௌன் அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், ஓ ஃபிரௌன் அதில் அவுத்தான், மலைகளை போன்ற படைகளை உடைய ஃபிரௌன். அவுத்தாதுனா என்னங்க? மலை இந்த பூமி அசையாமல் இருப்பதற்காக ஆழமாக இறைவன் மலைகளை ஊன்றி வைத்திருக்கின்றான். மலையை அசைக்க முடியாது, அதுபோன்று அசைக்க முடியாத ஃபிரௌன் மனித பார்வை.
நாம் நினைக்கிறாங்களா இல்லையா, ரஷ்யா எவ்வளவு பெரிய படை, அமெரிக்கா எவ்வளவு பெரிய படை, இஸ்ரேல் எவ்வளவு பெரிய படை, அதை விட பெரும் படை ஃபிரௌனுடைய படை. படைத்த ரப்பு சொல்லி காட்டுகின்றான். திரு அவுத்தாத் மலைகளை போன்ற படைகளை உடைய ஃபிரௌன். மூசா நபி தன்னுடைய சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு செல்கிறார். அங்கே கடல் குறுக்கிடுகின்றது. மூசாவுடைய சஹாபாக்கள் சொன்னாங்க, காலா சஹாபு மூசா இன்னால முதுரக்கூன், நாம் பிடிபட்டு விட்டோம். ஆனால் மூசா நபி சொன்னார், இத தவக்குல், முன்னால் பார்த்தால் கடல், பின்னால் பார்த்தால் பெரும் படை, எங்கு போனாலும் தப்பிக்க முடியாத சூழல், பேராபத்து மக்களுடைய பார்வையில். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறப்பட்டு வந்தது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அவர்கள் சொன்னார்கள், கல்லா, அவ்வாறல்ல, இன்னமஇ ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கின்றான், அவன் எனக்கு சரியான பாதை, எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் கைவிட்டானா? அல்லாஹ் கைவிட்டானா? அல்லாஹ் வஹி அறிவித்தான், அனதுரிபி அஸாகல் பஹர், மூசாவே கைத்தடியால் கடலை அடிப்பீராக. கடல் பிளந்தது, கடல் பிளந்தது. ஒவ்வொரு பிளவும் பெரும் பாறை போன்றானது. கடலை பிளக்க வைத்து அந்த சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றினான். எந்த மனிதர்களும் விலங்கினங்களும் மரங்களும் ஒரு சொட்டு நீர் கூட இல்லாத அந்த பாலைவனத்திலே அன்னை ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜம்சம் நீரூற்றை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். இப்ராஹிமிடம் கேட்டார்கள், இப்ராஹிம் எங்கே செல்கிறீர்கள்? இங்கே மனிதர்கள் கிடையாது, மரங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது, இங்கே விட்டுவிட்டு எங்கே செல்கிறீர்கள்? பதில் சொல்லவில்லை. மீண்டும் கேட்கிறார்கள், மீண்டும் கேட்கிறார்கள். மூன்றாவதாக கேட்டார்கள், அல்லாஹ் உள்ளதி அமருக்கு பிஹாதா, அல்லாஹ் தான் இவ்வாறு உத்தரவிட்டானா? நாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு. இதன் லா இலாஹ இல்லல்லாஹ், படைத்த இறைவனுடைய உத்தரவு என்றால் அந்த இறைவன் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிட்டானா? அல்லாஹ் கைவிட்டானா? இன்றைக்கும் ஜம்சம் தண்ணீர் வற்றாமல் வந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ் மீது வைத்த ஒரு அடியான், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்பதற்கு தெளிவான சான்றாக இல்லையா? இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையை உணர்ந்த சமுதாயமாக இருக்கிறோமா? எங்கு பார்த்தாலும் பயம். விநாயகர் சதுர்த்திக்கு முஸ்லிம் பெண்கள் முக்காடு போட்டுக்கிட்டு அந்த சிலைக்கு ஆராதனை எடுக்க போறாங்க. காரணம் இல்ல, நாம இணங்கி வாழ்ந்தா தான் நாம இந்தியாவில் வாழ முடியும். தௌஹீதை விலைக்கு விட்டு சிலை வழிபாட்டை ஆதரித்தால் தான் இந்தியாவில் வாழ முடியும் என்றால் நாம் சொர்க்கத்தில் எப்படி வாழ முடியும்? அதற்காக பிற மதத்தவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நம்முடைய கொள்கையில் நாம் மாற வேண்டுமா? சமுதாயத்துடைய நிலைமை என்ன? எதுக்கு எடுத்தாலும் ஒரு அரசியல் கட்சிக்கு போயிடுவாரு. அரசியல் கட்சிக்கு போய்விட்டால் எல்லா இணை வைப்பையும் செய்வார். ஏன்பா, நான் ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டாமா, நான் ஒரு அமைச்சராக வேண்டாமா? கடைசி வரைக்கும் ஆக மாட்டேன், அது வேற. லட்சத்தில் ஒரு தடவை கிடைக்கும். ஆனால் எல்லா இணை வைப்பையும் அவர்கள் சகித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு உதவி எங்கே கிடைக்கிறது? இந்த சமுதாயம் உங்கள் வீட்டில் நீங்கள் தௌஹீதை பலப்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். கிடைக்கும். சரி, வீட்டில் கணவன் யாருமே சரியில்லை, உங்கள் அளவில் நீங்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சரியாக இருந்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் கொண்டு வந்து பாருங்கள், உங்கள் வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். உங்கள் ஊரில் அதிகமான மக்கள் தௌஹீதுடைய பயிற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். மூசா நபிக்கு அல்லாஹ் காப்பாற்ற வாக்களித்தான் அல்லவா, நமக்கு அல்லாஹ் ஆயிரக்கணக்கான வாக்களை தந்திருக்கின்றான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக் கொள்ளாதவரை அந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நாம் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த அடியார்களாக இருந்தால் அவனுடைய உதவியை தருவதை நமக்கு அல்லாஹ் நிறுத்த மாட்டான். நாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய சமுதாயமாக இருந்தால் நம்முடைய இழிவிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற மாட்டான். நம்முடைய இழிவும் நம்முடைய வெற்றியும் எதில் இருக்கிறது? தௌஹீதுடைய பயிற்சியில் தான் இருக்கிறது.
நபிகள் நாயகம் சொன்னார்கள், லவ் அன்னல் உம்மத்தை, நான் 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். எல்லாம் பசியுடைய நேரம், பயங்கரமான பசி, குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. அதனால மணி இப்போ 1:34. இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிஷத்தில் குடிச்சாரு, கவலைப்படாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், லவ் அன்னல் உம்மத்தை இதா இஜ்தமஉ அலா யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கதபஹு அல்லாஹு லக். இந்த உலகம் முழுவதும் ஒருங்கிணைந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நினைத்தாலும் அல்லாஹ் விதிச்ச நன்மை தான் கிடைக்கும். அல்லாஹ் தான் நமக்கு எதுவும் வரப்போவது கிடையாது. நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பருக்க ஒரு குருவிக்கு போகணும்னு ஆடுவோம். நம்ம அதை அதெல்லாம் குருவிக்கு போகக்கூடாது நம்ம நினைக்க முடியுமா? நல்ல சாம்பாரை ஊற்றி ரசத்தை ஊற்றி நல்லா பிணைஞ்சு நல்ல மென்று உள்ளே முழிஞ்சியாச்சு. எல்லாம் குருவிக்கு போகணும், வயிற்றுக்குள்ளே போயிட்டேன், வாமிட்டா வெளியே வரும் பாருங்க. அந்த குருவி என்ன செய்யும், அதை கொத்திட்டு போகும். அல்லாஹ் வீணா போனாட்டு யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு விதித்ததுதான் நடக்கும். நீங்க வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான சான்றுகளை பார்ப்பீர்கள். ஒரு வினாடி முன்னாடி இப்படி நின்றுகிட்டே இருப்பாரு, இப்படி தள்ளி விடுப்பாரு, ஒரு பெரிய பொருள் நேரம். அது ஒரு வினாடிக்கு முன்னாடி அங்கே நின்று இருந்தால் என்ன இருக்கும், மண்டை குழந்தை என்ன செஞ்சிருப்பாரு, மொத்தா போயிருப்பாரு. நான் கூட ஒரு தடவை ஊரில் ஒரு வண்டியில் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தென்னை மரம், பெரிய மரம், அல்லது பருவம் தேங்காய் விழுந்தா கரெக்டாக எங்கே விழுது தெரியுங்களா, என் முகத்துக்கு நேராக ஹெட்லைட்டில் விழுது வண்டியில். நான் யோசித்தேன், அல்லாஹ் இது நமக்கு வாழ்க்கை நடக்கக்கூடிய அற்புதம். அந்த தேங்காய் ஒரு செகண்ட் கூட சொல்ல முடியாது, ஒரு செகண்டை விட கம்மியான நேரத்துக்கு நான் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா எங்கே விழுந்திருக்கும், என் தலையில் விழுந்தா அங்கே என்ன நடந்திருக்கும், நான் எதில் போய் மோதுவேன், எதில் போய் விழுவேன்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை ஒரு நண்பரோட பின்னாடி அமர்ந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தந்தி கம்பி இருக்குது, அவர் போன பையன் ரொம்ப வேகமாக ரொம்ப பக்கத்தில் போயிட்டான். லேசர் தலையை வச்சுன்னு வச்சுருங்க, என் தலை எதில் மோதி இருக்கும், அந்த கம்பி இரும்பு கம்பியில் மோதி அன்னைக்கு வாழ்வோ சாவோ நடந்துருக்கும். எப்படி ரொம்ப காப்பாற்ற, நம்ம வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான சம்பவங்களை பார்த்துருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் நமக்கு எப்போ மௌத்தை விதிச்சிருக்கிறானோ அது வரைக்கும் நமக்கு என்ன நடந்தாலும் நம்முடைய இறைவன் காப்பாற்றுவான். நான் ஏராளமான விஷயங்களை சொல்ல எனக்கு ஆசான இதுக்கு நமக்கு இந்த சூழல் இல்லை. இறுதியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு நான் முடிவுக்கு வருகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் இரவுல தூங்கும் போது ஒது செய்துவிட்டு நம்ம ஓத வேண்டிய துவாக்கள்லாம் இருக்குது. கைகளை கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து கைகளை வச்சு அதில் ஊதி பிஸ்மில்லா சொல்லி குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதி, குல் அவுது பிரபில் ஃபலக் ஓதி, குல் அவுது பிரபின் நாஸ் ஓதி முகத்தில் ஃபுல்லாக தடவுறோம். திரும்ப 2வது தடவையும் தடவுறோம், 3வது தடவையும் தடவுறோம். அல்லாமல் நம்பிக்கை வச்சு நபியாக செஞ்சுட்டு துவா. சுப்ஹானல்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 சொல்கிறோம். ஆயத்துல் குர்சி ஓதுறோம், ஆமன ரசூல் ஓதுறோம். இதில் உள்ள அந்த சிறப்புகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்து அதுக்கே 10 மணி நேரம் தேவைப்படும், பல நாட்கள் தேவைப்படும். இறுதியாக அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹியான்னு சொல்லிட்டு கடைசியாக நாம் தூங்கும் போது கடைசி வார்த்தை, கடைசி எண்ணம் வலது கையில் படுத்து, அதுபடி துவா ஓதுறப்ப எப்படின்னா புரண்டு படுத்துக்கா, தப்பு கிடையாது. வலது புறமா படுத்து அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், இறைவா என்னை நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். ஃபவ்வல்து அம்ரி இலைக், என்னுடைய எல்லா காரியங்களையும் உன்னிடம் நான் ஒப்படைத்து விட்டேன். வஅல்ஜஅது லஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை நான் உன்னிடம் நான் சாய்த்து விட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் நீ இல்லாமல் எனக்கு அணுவு கூட அசைக்க முடியாது, என்னுடைய எந்த காரியங்களும் உன்னுடைய உதவி இல்லாமல் இல்லை. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், நான் நன்மையை செய்ய எனக்கு சக்தியும் கிடையாது, தீமையை விட்டு விலக ஆற்றலும் கிடையாது, அல்லாஹ்வை கொண்டே தவிர. அல்லாஹ் இல்லாமல் எதுவும் இல்லை என்ற பயிற்சி இது. வஅல்ஜஅது லஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை உன்னிடம் நான் சாய்த்து விட்டேன். ரகுபத்தன் ஒரு ரஹபத்தன் இலைக், இறைவா நான் அஞ்சுவதும் ஆசைப்படுவதும் உன்னிடம் தான். எனக்கு ஒரு வினாடியில் கோடியில் ஒரு நேரம் கூட அல்லாஹ் நம்மை கைவிட்டாவிட்டு அழிஞ்சு விட்டோம். ஒரு வினாடி இல்லைங்க, ஒரு வினாடியை 1 கோடியா பங்கிட்டு அந்த நேரம் கூட இறைவன் நம்ம கைவிட்டான்னு வச்சுக்கிடுங்க. கண்ணிமைக்கக்கூடிய நேரம் கூட அல்லாஹ் நம்மளை கைவிட்டான் வச்சு நம்ம அழிந்து விட்டோம். ஒவ்வொரு கணத்திலும் அல்லாஹ்விடமிருந்து கட்டளைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நாம் கண் சிமிட்டுவது, என்னுடைய கையை உயர்த்துவது, என் நாவு பேசுவது, என்னுடைய உடம்புல உள்ள கோடிக்கணக்கான அணுக்கள் இயங்கிக் கொண்டிருப்பது எல்லாமே இறைவனுடைய உதவியாகும்.
வல்ஜத்துல் அஹ்ரி இலைக இறைவா என்னுடைய முதுகை நான் உன்னிடம் சாய்த்து விட்டேன். ரகுபத்தும் வ ரஹபத்தன் இலைக இறைவா நான் அஞ்சுவதும் ஆசைப்படுவதும் உன்னிடம்தான். லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக இறைவா எனக்கு ஒதுக்கும் இடமோ தப்பிக்கும் இடமோ உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லையா அல்லாஹ். எனக்கு நீதான் எல்லாம். நான் தப்பிக்கும் இடம், நான் உன்னை விட்டு தப்பிச்சு எங்கே செல்ல முடியும்? இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு செவ்வாய் கிரகத்துக்கு போனா அது யாருடைய பூமி? அல்லாஹ்வுடைய பூமி. நான் பூமிக்குள் சென்றால் அதுவும் அல்லாஹ்வுடைய பூமி, கடலுக்குள் சென்றால் அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு. நான் எங்கே செல்ல முடியும்? உன்னிடம் தப்பிக்க முடியாது. லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக உன்னிடமிருந்து தப்பிக்கும் இடமும் எனக்கு பாதுகாப்பிடமும் அடைக்கலமும் உன்னை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆபந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த இறைவா நீ இறக்கிய வேதத்தை நான் நம்பிக்கை கொண்டேன். வபி நபி கல்லதி அன்சல்த நீ அனுப்பி வைத்த தூதரை நான் நம்பிக்கை கொண்டேன். நாம மௌத்தாகும் போது நீ பாருங்க, தௌஹீதுடைய பயிற்சி இருக்கா? சினிமா படங்களை பார்த்துக்கிட்டே மௌத்தா போறோம், தூங்குறோம். தூக்கம் என்பது ஒரு மரணம் தானே. ஏதாவது தப்பான சிந்தனையிலே தூங்குறோம். நம்முடைய கடைசி முடிவு தூக்கத்திலேயே மரணம் வந்துவிட்டால், ஒரு கெட்ட சிந்தனையில் தூங்கினால் அதனுடைய விளைவு என்ன? நம்முடைய இறுதி சிந்தனை தௌஹீதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ ஓதின பிறகு யார்ட்டையும் பேசாதீங்கங்கறாங்க. கணவன் மனைவியா எல்லாம் பேசி முடித்த பிறகு அவருடைய தூங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டால் கடைசி அந்த துஆவை ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய ஏகத்துவ சிந்தனையில் தூங்குங்கள். தூங்கி எழுந்திருக்கிறோமா? அப்பவும் தௌஹீத். அல்ஹம்துலில்லாஹில்லதி அல்ஹம்துலில்லாஹி வாசம் மறந்து போச்சு. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். நான் மரணித்த பிறகு எனக்கு உயிர் கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவனிடமே நான் திரும்பி செல்லக்கூடிய ரசூலை சொல்லி தந்த எல்லா துஆக்களையும் பாருங்க, எல்லாமே தௌஹீதுடைய பயிற்சி. தௌஹீதுடைய பயிற்சி. நம்ம ஒவ்வொரு வினாடியும் ஒரு மேட்டில் ஏறும்போது அல்லாஹு அக்பர், இறங்கும் போது ஒரு படியில் இறங்கும் போது சுபஹானல்லாஹ், தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தா மாஷா அல்லாஹ். யாராவது ஒரு கஷ்டம் நமக்கு நடந்து விட்டதா, மௌத்தா போனா மட்டும் கிடையாது, எந்த கஷ்டம் நடந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு சாப்பிட போறோமா பிஸ்மில்லாஹ், ஒரு கடிதம் எழுத போறோமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஒலு செய்ய போறோமா பிஸ்மில்லாஹ், ஒலு செஞ்சு முடிச்சிட்டோமா அங்க ஓதக்கூடிய துஆ, எல்லாமே நமக்கு தௌஹீதுடைய பயிற்சி. இந்த பயிற்சியை நாம எல்லா நாளும் எடுக்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் தௌஹீதை மறந்துவிடக் கூடாது, அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது என்ற பயிற்சியை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அந்த தௌஹீதின் மீது நாம் சாகும் வரை பயிற்சி எடுக்க வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியான் அல்லவா. அந்த ஈமானிய மரணத்திற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் படைத்த இறை நினைவிலேயே வாழக்கூடிய மக்களாக, தௌஹீதுடைய பயிற்சி எடுக்கக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பாக்கியத்தை, உண்மையான ஈமானை